लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यदि राजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोगतस्तदितरानतृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैव सिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலாராலும் இளந்தலின் மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கடமாமலை மேயாராம் உதயடியேர் கருளாயே. எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருமருணையால் இந்த அத்தியாயன காலம் 2025-26 நாளிலே 4வது நாள் பதிவேற்றம். பிள்ளைபெருமாளையங்கார் அருளிய திருவேங்கட தந்தாதியினுடைய 40வது பாசுரத்தை இன்றைக்கு நாம் அனுபவிக்க இருக்கிறோம். முதலிலே திருவேங்கட தந்தாதியினுடைய தனியன் மட்டு அலை தந்தலை சூழ் வடவேங்கட வாணனுக்கு தொட்டு அலை உண்ட பிரானுக்கு அன்பு ஆம் பட்டர் தூய பொற்றாளுள் தலையுண்ட மணவாளதாசன் உகந்து உரைத்த கட்டளை சேர் திருவந்தாதி 100 கலித்துறையே. 40வது பாசுரம். அலங்க தனத்தை உழன்று ஈட்டி மங்கையர் மார்பில் வடம் அலங்க தனத்தை அணைய நிற்பீர். அப்பன் வேங்கடத்துள் இலங்கு அத்தன் அத்தை மகன் தேரில் நின்று எதிரணி ஏற்ற மன்னர் கலங்க தன் நத்தை குறித்தானை போற்றிய கருதுமினே. என் அப்பன் என்று திருமாலை கூப்பிடுகிறார். எந்த அப்பன்? திருவேங்கடமலையிலே இருக்கக்கூடிய அப்பன். அவன் எப்படி இருப்பானா, அழகான பெண்கள் தங்கள் மார்பிலே அணிந்துள்ள அணிகலன்களோடு சேர்த்து அவர்களுடைய மார்பகத்தை இழுத்து அணைத்து இன்பம் துய்த்தவாறு இருக்கக்கூடிய என்னுடைய அப்பன் என்று பக்தர்களுக்கு போகியமாக இருக்கக்கூடியவன் என்கிற விஷயமாக சொல்கிறாரே வழியே காமத்திற்கு போகியமான விஷயமாக அல்ல. தன்னுடைய பக்தர்களை எப்போதும் அரவணைத்துக் கொள்ளக்கூடியவனான என்னுடைய அப்பன் திருமலையிலே இருக்கிறான். இவனே கண்ணனாக திருவதாரம் எடுத்த பொழுது தன்னுடைய தந்தையான வசுதேவனுடைய தங்கை முறையிலே உள்ள குந்தியினுடைய மகனான அர்ஜுனன் என்கிற காண்டீவனுக்கு பார்த்தனுக்கு சாரதியாய் இருந்து அவர்களுக்கு எதிராக குருக்ஷேத்திர யுத்தத்திலே எதிர்த்து நின்ற கௌரவர்கள் பட்சத்து எதிரிகளை எல்லாம் ஓடுமாறு விரட்ட தன்னுடைய கையிலே பாஞ்சஜன்யம் என்கிற சங்கை எடுத்து ஊதினான். அவனையே தாழ்பணிவோம் என்று சொல்கிறான். இந்த நத்தை என்கிற சொல் பாஞ்சஜன்யம் என்கிற சங்கை குறிக்கிறது. அத்தை என்பது குந்தியை குறிக்கிறது. அத்தையினுடைய மகன் என்பவன் பார்த்தசாரதி அர்ஜுனன் என்று பல பெயர்களால் சன்னியாசி என்றெல்லாம் அழைக்கப்படுகிற அர்ஜுனனுடைய தேருக்கு காவலாக தேரோட்டியாக ரதசாரதியாக இருந்து எதிரிகளை அச்சமூட்டும் வகையிலே தன்னுடைய பாஞ்சஜன்யத்தை எடுத்து ஊதிய அந்த பெருமாளை நான் பணிவேன் என்று சொன்ன 40வது பாசுரம். இந்த பாசுரம் மீண்டும் பாசுரத்தை சேவிப்போம். மலங்க தனத்தை உழன்று ஈட்டி மங்கையர் மார்பில் வடம் அலங்க தனத்தை அணைய நிற்பீர். அப்பன் வேங்கடத்துள் இலங்கு அத்தன் அத்தை மகன் தேரில் நின்று எதிர் ஏற்ற மன்னர் கலங்க தன் நத்தை குறித்தானை பேசற்ற போற்ற கருதுமினே. காயேன வாச்சா மனசேந்திரீர்வா உத்யாப்தனாவா பிரகதேது சுபாவாது கரோமி எத்தத் சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாயேதி சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக இவ்வுலகத்தியல் இருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தருள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் உன் திருநாமும் கண்ணா 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 என்று நாவில் வருவதற்கு அருள் புரிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.